எவ்வளவோ ஸ்டைலில் வெரைட்டியான டிஷ் எல்லாம் செஞ்சுருப்போம். வீட்டில் அடிக்கடி கேட்குறல இது ஒன்று ரசம். ஆமாங்க, இதுதான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் 250 ml தண்ணி எடுத்து 4 தக்காளி அதில் போட்டு நல்லா தோல் பிரிகிற அளத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் மல்லி போட்டுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் இந்த ரசம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன்லேயும் பாதி மிளகு எடுத்துக்கலாம். மிளகு அதிகமாக போட்டால் ரொம்ப காரமாக இருக்கும். அதையும் போட்டுட்டு நல்லா வறுபடுற அளத்துக்கு நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். ரொம்ப போட்டிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். 2 வரமிளகா போட்டுக்கலாம். போட்டு நம்ம நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது தக்காளி நல்லா வெந்தது பார்த்தா அந்த தோல் உறிஞ்சி வர ஸ்டேஜில் எடுத்து மேலே இருக்க தோலெல்லாம் உளிச்சிட்டு இப்படி வச்சுக்கலாங்க. ஆல்ரெடி புளி கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் இந்த தக்காளியை போட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடாகினதுக்கப்புறம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப எண்ணெய் வேணாம், கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா 1 வரமிளகா 1 போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த புளி கரைசல் தக்காளி அதை இதில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு மஞ்சள் பொடி 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் லைட்டாக போட்டுட்டு தேவைக்கு ஏற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக நுர கட்டுற ஸ்டேஜ் வரும் பொழுது ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை நம்ம இடித்து வச்சுக்கலாம். இடித்து இப்படி பொடியாக்கி வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் அந்த பொடியை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கிளறி விட்டோம். லைட்டாக அப்படி கிண்டி விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதாங்க, நமக்கு அருமையான சுவையான மணமான ரசம் ரெடிங்க. இந்த ஸ்டைலில் ரசம் செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி வீட்டில் வைக்கிற ரசத்தை விட வேறு லெவலாக இருக்குங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.